Hi friends, welcome to Relax Recipes. இந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்வீட் ட்ரை பண்ணுவீங்க, நிறைய இன்ஸ்டன்ட் ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க. நிறைய ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு, ஐசிங் சுகர், டெசிகேட்டட் கோகோனட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். நம்ம உடனே அதுக்கு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக ஒரு பாக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இதெல்லாம் வீட்டிலேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூவும் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுட்டு இதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் துண்டு எடுத்துருந்தீங்கன்னா மேல் பக்கத்தில் அந்த இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு மிக்சியில் சுற்றி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காவோட மனம் நல்லா வர ஆரம்பிச்சுட்டு நல்ல ஈரப்பதமும் போயிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தத்திலே ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம டெசிகேட்டட் கோகோனட் தயார் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐசிங் சுகர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். 1 கப் சுகரை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். 1 கப் சீனி எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இதை பவுடர் பண்ண சீனியோடு சேர்த்து மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முதல்லையே சீனியோட மாவை சேர்த்து திரிக்கக்கூடாது, அப்படி திரிச்சிங்கன்னா சீனி இலக்கம் கொடுத்துரும். இப்போ நல்ல நைஸாக பவுடர் ஆயிடுச்சு. இதை 2 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை சலிச்சுக்கிறதுனால நல்ல மிக்ஸ் ஆகிடும். அதே சமயம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஐசிங் சுகர் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பண்டிகை காலத்தில் இந்த தீபாவளி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃபா கோன்ஸ்லேருந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஹென்னா கோன், நெயில் கோன், ஹென்னா பவுடர் 3மே அனுப்பியிருந்தாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி ஹெர்பல், எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காமல் ஹோம்மேடாக தயார் பண்ணுறாங்க. அதோட டிப்பு கூட எப்படி கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். பேக்கேஜும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அவங்க அனுப்புனது அப்படியே உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கலங்க. இதை 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி தான் அவங்கக்கிட்ட திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். சிம்பிளாக ஒரு மெஹந்தி டிசைனும் அப்ளை பண்ணி நெயில் கோனும் அப்ளை பண்ணியே உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுறேன். இது பெய்டு ப்ரமோஷன் எதுவுமே கிடையாதுங்க. இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆக போய் பியூர்லி ஹெர்பல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் கலர் வந்திருக்கு. அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ நெயில் கோனும் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இது அப்ளை பண்ணையில் அதில் வர ஸ்மெல்லை வச்சே நீங்கள் ஹெர்பல்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. எந்த கெமிக்கல் ஸ்மெல்லோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்கலவங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் நெயில் கோன் வைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லைங்க, சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். நெயில் கோன் மட்டும் அவங்க 2 டைம்ஸ் அப்ளை பண்ணால் தான் டார்க்காக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல டார்க்காகவே இருந்தது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ காலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி சமயத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் பால் பவுடர், 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதில் 1/2 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நீங்கள் பாலில் செய்கிறதா இருந்தால் 3 கப் அளவுக்கு ஹோல் மில்க், ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துகிட்டு மற்ற அளவுகள் சேமாக சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். நம்ம பால் பவுடரில் செய்கிறதுனால 3 நிமிஷத்தில் செட் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக கைவிடாமல் கிளறணுங்க, இல்லது அடிப்பிடிச்சிக்கும். நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுவும் லோ ஃப்ளேமில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவு கட்டியான போதும், ரொம்ப கட்டியாகக்கூடாது. ஆற இன்னும் கட்டியாயிடும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நல்ல 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பதமாக தயாராகிடுச்சுன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.